கன்னி ராசி நேர்களுக்கு மே மாதம் 2025 எப்படி இருக்கும் பாருங்கள். தசமயம் கன்னி ராசியில் கேத்து பகவான் இருக்கிறார். 7ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கிறார். 7ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில் சுக்கிரன், 7ஆம் பாவத்தில் புதன், 11வது பாவத்தில் நீச்ச செவ்வாய் இருக்கிறார். இந்த குரு பகவான் தசமயம் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் குரு மாறின பிற்பாடு குரு கர்மக்ஷேத்திரத்தில் வரும் பொழுது காரியம் அதிகமாக செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். ஆனால் ராகு கேத்து மாறுறது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். 7ஆம் பாவத்தில் சனி விளம்பமான காரியத்தை முடிப்பார். அதாவது டிலே ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். டிலேக்கு அப்புறம் தான் காரியம் ஜெயம் ஆகும். ரொம்ப பயப்படாதீங்க. அந்த குரு மாறுறது அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்காது. ஆனால் வியாபாரியாக இருந்தால் ஒரு வேலையே நீங்கள் ஒரு வேலை போனால் முடிஞ்சிடும். ஆனால் இப்பொழுது 10 டைம் 10 டைம்ஸ் எப்பா வரட்டா அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கும். 100 கிளைண்ட் கிட்ட பேசுனீங்கன்னா 20 கிளைண்ட்டு தான் உங்களை மதிப்பாங்க, வாங்க உங்கள்கிட்ட பொருளை வாங்குவாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும். 10ல் குரு வரும்போது கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும். ஆனால் அது நன்மைக்கு. ஏன்னா 11வது பாவத்தில் வரும்போது நல்ல வருமானத்தை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு, அம்மாவுக்கு, தாத்தாவுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆமாம், கொஞ்சம் சொன்ன பயப்படாது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. ஆனால் வாயு சம்பந்தமான பிரச்சனை உருவாகும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உருவாகிற காலம். சனி பகவானுடைய வேலையே அதுதான். அது 7ஆம் பாவத்தில் வரும் பொழுது கேஸ்ட்ரிக் ட்ரபிள், ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸே உருவாக்குவார். வியாபாரிகள் நல்லா சம்பாதிப்பீங்க. ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சலுடன் சம்பாதிப்பீங்க. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த காலம் சுமாரான காலம். பெரிய டெவலப்மெண்ட்டும் கிடையாது, பெரிய வீழ்ச்சியும் கிடையாது. அதாவது ஏதாவது கீழே வர்றதோ ரொம்ப மேலே போகிறதும் கிடையாது. ஆனால் ஆஸ் இட் இஸ் நம்ம ருட்டீன் ஒர்க்கை செய்ய வேண்டியது இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட் ரொம்ப உஷாராக படிக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகமாகும். 7ஆம் பாவத்தில் சனி வரும்போது படிக்கிற பசங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். நீங்கள் அரசியலில் இருந்தால் சுமாரான காலம் என்று சொல்லலாம். கலைஞர்களுக்கு சுமாரான காலம் என்று சொல்லலாம். விவசாயிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்லுவேன். குரு மாறின பிற்பாடும் விவசாயிகளுக்கு கர்மக்ஷேத்திரத்தில் லாபத்தை கொடுக்கும் என்று சொல்லுவான். நீங்கள் ஏதாவது ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி ஃபிலிம் முடிச்சிட்டிங்கன்னா இந்த காலத்தில் லாபத்தை பார்ப்பீங்க. ஆனால் புதுசாக தொடங்குறதுல கொஞ்சம் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். ஏன்னா பரிகாரம் செய்ய வேண்டும். பரிகாரம். ஓம் கங்கணபதி நம, ஓம் கங்கணபதி நம, ஓம் கங்கணபதி. இந்த விநாயகருடைய மந்திரத்தை எவ்வளோ ஜபிக்கிறீங்களோ அவ்வளோ பிரச்சனை குறையும் என்று சொல்வேன். நீங்கள் தினமும் அரச மரத்துக்கு, தினமும் என்றால் மண்டே டு சாட்டர்டே, சண்டே போகக்கூடாது, தண்ணீரை விடணும். சனிக்கிழமை அங்கே ஒரு தீபத்தை ஏற்றணும். இதை பண்ணிங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.